வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நீங்கள் பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆதனூர் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் நமக்கு வந்து சேல்ஸ் வந்துருக்குது. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK வீடும் ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் வந்துருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ். நல்லா ஹைட் ஏறி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் தாங்க அது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. ஸ்டெப்ஸ் வந்து அவுட்டர் ஸ்டெப்ஸ் தான். மேலே வேணாலும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். 60 லட்சம் சொல்கிறாங்க. சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ரெடி டு ஆக்குப்பைங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குப்பையில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாருங்கள், ஆதனூர் சரௌண்டிங்கில் யாராவது வீடு பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபாலேருந்து 4000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஈஸியாக சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 3500 வச்சுக்கலாம். இதில் ஒரு ஓப்பன் கிச்சனு. இந்த அதே போல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக ப்ரைஸஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் என்கொயரி பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ன்றதால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய எந்த வேலையும் நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதே சைஸில் ஒரு வீடும் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அது 60 சொல்லி நெகோஷியபிள் தான் பார்த்தோன்னா ஒரு சில லட்சங்கள் குறைச்சி தான் பார்த்தோன்னா அந்த வீடியோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் பார்த்தோன்னா சேம் கண்டிஷன். பட் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷாப்பும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைலரிங் கடை வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பார்த்திங்கன்னா அன்றாடம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு நம்ம மெயின் ரோடு தான் எல்லாத்துக்குமே போகணுன்ற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருள் வாங்கி வச்சு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 1000 ரூபாவோ 500 ரூபாவோ நம்ம வந்து ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஓனர் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க. உங்களுக்கு தேவை இருக்குன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து நமக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணணும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தோன்னா எந்த ஒரு வேலையுமே இருக்காது. சரிங்களா? இந்த லொக்கேஷனில் யாருக்காவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமோ அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நன்றி.